பிசாசானவன் உங்களை எப்படியாவது சாப்பிட்டு வைத்திட வேண்டும். ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், அதை ஏவாளுக்கு ஆதாம் சொல்லிக் கொடுத்தார். ஏவாளோ புரிந்து கொள்ளவில்லை. அவள் கனியை புசித்தாள், மரணம் அடைந்தாள். அவனும் கனியை புசித்தான், புசிக்க கொடுத்தாள், அதனால் மரணம் அடைந்தான். நீங்கள் புசிக்க கொடுக்கிறவர்களோ எனக்கு அருமையானவர்களே, உனக்கு கர்த்தர் கொடுத்தவைகளிலிருந்து சாப்பிடு. தேவனுக்கல்ல பேய்களுக்கு பலியிட்டார்கள், அந்த பலியிட்டவைகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கு, நாம் விருந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். அல்லேலூயா. உனக்குள் வாழுகிற தேவனை நீ வெளியில் அமுச்சு விட்டுறாத. ஆண்டவர் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவர் வாழுகிற பரிசுத்தமான இடத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆதாமியாவை வெளியில் அமுச்சு விட்டார். நீ எந்த லிஸ்ட்? அவரால் அனுப்பப்பட்டவர்களா ஊழியம் செய்வதற்கு, அல்லது அவரால் அனுப்பப்பட்டவர்களா எதற்காக? தள்ளப்பட்ட நிலைமையில. நீங்கள் பிசாசின் தூதர்களா இருக்காதீங்க, கர்த்தருடைய தூதர்களாய், கர்த்தருடைய அம்பாஸ்டர்களாய் இருங்க. தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்வர்களுக்கும் பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. விக்கிரகம் உள்ள இடத்திற்கு நீ போவதற்கு அனுமதி கிடையாது. ஆண்டவர் கட்டளை கூட போகாத, அந்த கனியை புசிக்காத, பிசாசின் பேசி கேட்காத. இதெல்லாம் என்னது? கட்டளை. அப்ப எப்படிதான் வாழ்றது? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுங்கள், கிறிஸ்துவின் நபர்களை கண்டுபிடியுங்கள், இல்லைன்னா கிறிஸ்துவின் நபர்களை உருவாக்குங்கள். உனக்குள்ள கிறிஸ்து வாழ்வது போல மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துங்கள். 25 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நீங்க இடது பக்கத்தில் நிற்கிறவர்களா, வலது பக்கத்தில் நிற்க போகிறவர்களா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அதனாலே வலது பார்சத்தில் இருக்கிறீர்கள். இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் பாதாளம் போவார்கள், வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பிசாசின் தூதர்கள் அழிந்து போவதற்காக இருக்கிறார்கள். பிசாசின் தூதர்களுக்கு சேவை செய்கிறவர்கள் அவர்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். பிசாசானவனை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் போடுவார்? அக்னியில கொண்டு போய் போடுவார். அது எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். வாதிக்கப்படுகிற இடம். பிசாசின் மனிதர்களையும் கர்த்தர் அங்குதான் கொண்டு போய் போடுவார். இப்பொழுதே மனம் திரும்புகிற காலம், நேரம். இதிலே நீங்கள் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12 வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அதனோட கூட அதனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட நிலைமையில நீங்க கிடக்கிறீங்களா? கர்த்தருடைய கரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களா? அருமையானவர்களே, உங்க வீட்டில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருந்ததுன்னா அது பிசாசின் பிள்ளையா இருக்குது. அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு தான் போராட்டம். உங்க தாயோ உங்க கூட பிறந்த சகோதரியை ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு தான் போராட்டம். ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். உங்களை வாதிக்கக்கூடிய அநேக விஷயம் உங்க குடும்பத்தில் தான் இருக்குது. நீங்கள் பிசாசுக்கு ஏற்று நின்று ஜெயம் காணணும். அதே நேரத்தில் சாத்தானை விட்டு விலகி போகணும். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமென். இயேசுவை போல வாழ்வதற்கு உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், குணமானது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பேய் நடுங்கியது. பேயோடு வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. பேயை நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனை அடிக்கடி விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். அவன் வருகிறவன் தான், நாசப்படுத்த வருவான், மோசப்படுத்த வருவான். விக்கிரக ஆராதனை கோயிலில் போய் கூட்டி பரலோகத்துக்கு போயிட முடியுமா? திருப்பதி கோயிலில் போய் நான் ஆண்டவரை தேவனை எல்ஷடாய் தேவனை மகிமைப்படுத்துகிறேன்னு பால் அபிஷேகம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போயிட முடியுமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
பிசாசை குறித்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிக்காரர்களையும் திமிர்வாதக்காரர்களையும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். பேய் பிசாசு இருக்குதா இல்லையான்னு நிறைய பேருக்கு கேள்வி வேற. பிசாசானவன் இருக்கிறான், அவர்களை தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள், சுகம் தருவான். விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகிக்குதா? ஜெபம் பண்ணா பேய் ஓடும், ஜெபம் பண்ணா நோய் தீருன்னு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? பரிபூர்ண சுகமும் ஆரோக்கியம் கிறிஸ்து இயேசுவிடத்திலே உண்டு. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிக்கணும். பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும், பிசாசை விரட்டணும். 40 நாள் ஜெபம் பண்ண விட்டீங்கன்னா, அது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண விட்டீங்கன்னா பிசாசு கண்ணு முன்னாடி வந்து நின்னா. என்னமோ 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான்னு இந்த டபால்ட்டி வேலையெல்லாம் காமிக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் உட்காரணும்? 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் சோத்திரம் சோத்திரம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறதா? காலையில் எழுந்திரிச்சு சோத்திரம் சோத்திரம்னு எந்திரிச்சு அப்படியே வேலையை செய்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சபைக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால் இயேசுவை போல பல மணி நேரம் இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் ராஜாமங்களில் செபித்து கொண்டே இருக்கணும். இல்லை பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து விடுவீர்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பாயத்தை வந்து ஜெபம் பண்ணுறீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? ஒரு கேள்வி கேட்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணேன்னா எப்படி நான் அந்த வேலையை செய்வேன், இந்த வேலையை செய்வேன், வியாபாரம் பண்ணுறேன்னா அந்த இடத்துல எப்படி துதிக்க முடியும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ண ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். உங்கள் ஆத்மா ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் தான் பிசாசின் பிடியிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இல்லைன்னா ஒரு பயம் நடுக்கம், என்ன பிசாசுக்கு பயந்துக்கிட்டு வாழ்வீங்க. பயப்படுகிறவர்கள் எங்கே போவார்கள்? எரி நரகத்திற்கு, அக்கினிக்கு கொண்டு போகப்படுவார்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், ஆணவக்காரர்களும், உபச்சாரக்காரர்களும், விக்கிரகாராதனைக்காரர்களும், பொய்யர்களும், சூனியர்களும், வம்பர்களும், இவர்கள் யாவரும் 2ஆம் மரணமாகிய கந்தகமும் அக்கினியின் கடலில் எரியப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது. நீங்க எங்க போலான்னு ஆசைப்படுறீங்க? பெரிய விசுவாசிகளோ நினப்பு பொழப்ப கெடுத்துச்சான். ஒரு சில நேரங்களில் இப்படியும் பேசி ஆகிறது. நான் பெரிய விசுவாசி, நான் சபைக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், மற்றவங்கெல்லாம் சரியில்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன். இந்த எண்ணத்தையும் கொண்டு வரவே பிசாசு. ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் நம்ம பரிசுத்தப்பட வேண்டிய இடத்துல இன்னும் பரிசுத்தமாகணும். ஊழியக்காரன் சரியாக ஜெபம் பண்ணலாம் என்ன நடக்கும்? குடும்பத்தை முதல் இங்கேருந்து பிரிப்பேன், அப்புறம் சபையை பிரிப்பேன். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. மத்தேயு 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். ஆண்டவர் சொன்ன வசனங்களை அப்படியே கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கண்மலையின் மேலே, கண்மலை நல்ல ஒரு மலை இருக்குது, அந்த மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நீங்க எங்க கட்டுறீங்க? எதை கட்டுறீங்க? எதை கட்டவிழ்க்கிறீங்க? யாரை கட்டணும்? யாரை கட்டவிழ்க்கணும்? பிசாசினாலே கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கணும். யாரை கட்டவிழ்க்கணும்? பிசாசினாலே கட்டப்பட்டவர்களை யார் கட்டவிழ்க்கணும்? நீங்க தான் கட்டவிழ்க்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பிசாசுகளை ஓட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் வரத்தை கொடுத்துட்டாருன்னா எடுக்க மாட்டாரு. அந்த வரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சம்பாரிச்சுக்கிட்டு அலையக்கூடாது. பேய் ஓட்டுனா 20,000 ரூபா கூட அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன்றுவாரு. அப்ப எதை கட்டணும்? சாத்தானை கட்டணும். சாத்தானை கட்டி வைக்கணும். சாத்தானால் கட்டப்பட்ட மனிதர்களை கட்டவிழ்த்து கிறிஸ்துவுடைய ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தணும். அல்லேலூயா. நான் பேயை ஓட்டினேன், நோயை குணமாக்கினேன், என்ன ஆண்டவரே பல்லவத்துக்கு என்னை விடமாட்டியா? ஏன்டா என் பேரை சொல்லி பொழப்பு நடத்திக்கிட்டு வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தால் நான் உன்னை பல்லவத்துக்கு அமுச்சு விடுவேனா? நான் உன்னை அறியேன். இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு விட்டு, ஆகா நல்லா பேய் ஓடுது, சூப்பரான பாஸ்டர். அவன் தன்னுடைய துர்மார்க்கத்தில் வாழ்ந்தானா துன்மார்க்கத்திலே சாவான். அந்தரங்க பாவத்திலே அகப்பட்டிருந்தான், அந்த அந்தரங்க பாவத்திலே அவன் வீழ்ந்து போவான். பேய் ஓட்டினவனுக்கு அந்த நிலைமை. நோயை குணமாக்கினா பாருங்க, இது எப்பேற்பட்ட ஒரு காரியம்.
இயேசுவின் நாமத்தினால நட அப்படின்னு விட்டு எழுந்து நடக்கிறவன் பாவத்தில் விழுந்து விட்டான், அவனே பரலோகத்துக்கு போக முடியாது. அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை சரியாக செயல்படுத்தலை, நம்ம விழுந்து விடுவோம். மத்தேயு 8 அதனுடைய 16வது வசனம். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த அசுத்தாவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார். வார்த்தையினால நோய்வாய்ப்பட்டவர்களை சொஸ்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். ஆமென். முந்தா நேற்று நைட்டு என்ன பண்ண, ஜெபம் பண்ண போகிறேன் உன் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அம்மாக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி அந்த படுக்கையை விட்டு வெளியே போச்சு. அவங்க பேத்தி பக்கத்தில் இருந்து பார்த்து அரண்டு போச்சு. ஐயோ, ஒரு ஆவி என்ன பண்ண போகுது அப்படின்னு என்ன பண்ண அரண்டு போச்சு. ஜெபம் பண்ணும்போது ஒரு மணி நேரம் அவங்களுடைய மகன்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசிட்டு, பிசாசின் கிரியைகள் உங்களை எப்படி பாழ்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லி, அதிலிருந்து ரட்சிப்படைய வேண்டும் என்றால், அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நீ கர்த்தரை தேடி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தேன். அருமையானவர்களே, உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரா, பிசாசு இருக்குதா? ஏசு இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும்படியாக பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். வீட்டுக்குள்ளே முதலாவது சுத்திகரிப்பு உண்டாகணும். இன்று உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். பிசாசுகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது. மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அதனால தான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட கேட்டுக்கிருந்தேன். என்ன கேட்டேன்? எதை கட்டணும், எதை கட்டவிழ்க்கணும்? இதில் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை கட்டுறீங்க? பாபேல் கோபுரத்தை கட்டுறீங்களா? ஆவிக்கேற்ற மாளிகளாக நீங்கள் கட்டப்படுகிறீர்களா? ஆவிக்குரியவர்களா நீங்கள்? ஆவிக்குரிய மாளிகையை கட்டுவது எப்படி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்தை கட்ட முடியும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ சாத்தான ஓட ஓட துரத்தணும். அவன் சேனைகளை அடியோடு அகற்றுவதற்கு இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் இன்னுமாக பக்குவப்பட வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போனோம்னு அல்ல. எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? சாவதற்காகவா? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வோம் என்றால் சாகிற ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ள முடியும். சத்துருவின் போராட்டங்களை நிர்மூலமாக்க முடியும். பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய தேவன் சொஸ்தப்படுத்தினார். பிசாசு பிடித்தவர்களை அந்த பிசாசிலிருந்து விடுதலையாக்கி அந்த பிசாசை துரத்தினார். ஜெபிக்க போகிறோம். ஏலோகிம் என்கிற தேவனை மறந்துவிட்டு பிசாசின் கிரியில் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்பட்டும். ஆண்டவராகிய கர்த்தாவே, பேய்களுக்கு பலியிட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டீங்க. நாங்களும் பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படியாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் வழி நடத்துங்க. பலத்தின் மேலே பலத்தை தருவீராக. பிசாசை வீழ்த்துவதற்கு கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.